ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர்களுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் எந்த அளவில் இருக்கு? ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை மறுநாள் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தற்போது அரசியல் கட்சியினரும் மற்றும் சுயேட்சைகளும் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை மாலை 5 மணியோடு பிரச்சாரம் இந்த தொகுதியில் ஓய்கிறது. அது 5 மணியோடு பிரச்சாரம் முடிகிறது. அதற்காக தற்போது வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை பொதுவாக காலை மாலை என்று இருவேளையில் தான் இதுவரை பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர். ஆனால் இன்று பார்க்கும் பொழுது காலை முதல் தற்பொழுதும் பிரச்சாரத்தை சுயேட்சை இந்த பகுதியில் மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 20 நாட்களாக அஇஅதிமுகவினர் இந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் இந்த தமிழகம் முழுவதும் உள்ள தொண்டர்கள் இங்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் மகேந்திரன் கடந்த 14ஆம் தேதி முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி அவரே நேரடியாக தினந்தோறும் காலை முதல் மாலை வரை இந்த தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தா பாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியும் இந்த தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இப்படி தற்பொழுது இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வாக்குப்பதிவிற்கு 2 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த தொகுதியில் பிரச்சார களம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ராஜா, வாக்குப்பதிவிற்காக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் இறுதிக்கட்ட பணிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி சொல்லுங்க. இந்த தொகுதியில் மொத்தம் 230 வாக்குச்சாவடிகள் உள்ளன இந்த ஆர்கே நகரில். இதற்கான இந்த 230 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செலுத்துவதற்கான பணிகளை அனுப்புவதற்கான பணிகளை தற்போது தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வாக்குப்பதிவில் ஈடுபடுத்தப்படும் அதிகாரிகளுக்கான பயிற்சிகள் 3 கட்டமாக முடிவடைந்தன. நேற்றுதான் அதற்கான பயிற்சிகள் முடிவடைந்தன. அதாவது 26ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மேல் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை தற்போது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் இந்த தொகுதி முழுவதும் மத்திய துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த தொகுதி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் தேர்தல் ஆணையத்துடைய பறக்கும் படையினரும் இங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வாகனங்களை நிறுத்தி பல்வேறு சோதனைகள் நடத்தி வருகிற வாகனங்களில் எது போன்ற பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன அல்லது ஏதாவது தொகை கொண்டு செல்லப்படுகிறா, அதற்கான கணக்கு இருக்கிறதா என்பது குறித்து விரிவான ஒரு பாதுகாப்பு சோதனைகளை இங்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நாளை மாலை 5 மணியோடு இந்த தொகுதியில் பிரச்சாரம் முடிவடைவதால் இந்த தொகுதியில் இருந்து 5 மணிக்கு மேல் வெளிநபர்கள், வெளியூரை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. அதற்கான நாளை 5 மணிக்குள், ஏனென்றால் இந்த தொகுதியில் ஏற்கனவே தமிழகம் முழுவதிலும் இருந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக அஇஅதிமுகவினர் அதிக அளவில் குவிந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் இந்த தொகுதியை தவிர ஆர்கே நகர் தொகுதிக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் நாளை 5 மணிக்கு மேல் இந்த தொகுதியில் இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. அவர்களை உடனடியாக வெளியேற சொல்லவும் அதிக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தொகுதியில் உள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் சமூக நலக்கூடங்கள், இந்த தொகுதியில் வெளியாட்கள் யாரும் நாளை 5 மணிக்கு மேல் இருந்தால் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தவும் தற்போது தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. மேலும் சென்னை, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களிலும் நாளை மாலை 5 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறும் 27ஆம் தேதி 5 மணி வரை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது தொகுதி முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் மத்திய ரிசர்வ் படை 800க்கும் மேற்பட்டோர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் அதிக அளவில் இந்த தொகுதியில் காணப்படுகின்றனர். வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்போது விதித்து இந்த தொகுதி முழுவதுமாக கண்காணித்து வருகிறது.